அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அவசர வீடியோ, அவசரமா பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. காரணம் என்னன்னா, ஆன்லைன் மோசடி மூலமா மொத்தம் 680 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள ஆன்லைன் மோசடி பணத்தை சில குறிப்பிட்ட வங்கி கணக்குகள் மூலமா, தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க உள்ள வங்கி கணக்குகள் மூலமா இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்து ஆன்லைன் மோசடிக்காரர்கள் தங்களுடைய வங்கி கணக்குக்கு எடுத்து அதிலிருந்து பணத்தை பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு காவல்துறை அவங்களுக்கு தெரிய வருது. இது மூலமா தொடர்ந்து விசாரணை நடைபெற்று தமிழ்நாட்டிலிருந்து மொத்தமா ஒரு 700 பேருக்கு மேல இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க 2000 பேருக்கு மேல இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு ஆன்லைன் மோசடி நடந்திருக்கு அப்படின்னா அது எடுத்த உடனே கைது நடவடிக்கை எந்த காவல்துறையும் செய்ததில்லை. ஆனா இது ஒரு மிகப்பெரிய தொகை கைமாறி இருக்கிறதால இந்த கைது நடவடிக்கை கட்டாயமா செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. மக்கள் அது தெரியாம என்னோட பையன் இன்னோசென்ட், என்னோட தம்பி இன்னோசென்ட், என்னோட அண்ணன் இன்னோசென்ட், படிக்காதவங்க இன்னோசென்ட்ன்றது எல்லாமே உண்மைதான். இது காவல்துறைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ஆதாரப்பூர்வமா நீங்க இந்த மணி மியூல்ல ஈடுபட்ட நபர்கள்னே நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஏன்னா அவங்க இன்னோசென்ட்டா இருந்தா கூட இந்த ஆன்லைன் மோசடிக்கு அவங்களும் ஒரு வகையான கூட்டாளிகளா இருந்திருக்காங்க அப்படின்றது தான் ஆதாரப்பூர்வமா நமக்கு கிடைக்கிற தகவல். இதைத்தான் காவல்துறையுடைய புலனாய்வுல இவங்களும் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டா தான் இருக்காங்க. இவங்க இன்னோசென்ட் தான், ஆனா இவங்க ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட். மெயினா இவங்களுடைய அக்கவுண்ட் ரெண்டலுக்கு விடுறதா இது அந்த வேர்டை பயன்படுத்துறாங்க. அதாவது அக்கவுண்ட் ரெண்டலுக்கு விடுறது அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஆன்லைன்ல சில வீடியோஸ் பாக்குறீங்க, இல்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்றது மூலமா உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் போயிடுச்சுன்னா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க புகார் அளிக்கலாம். அந்த புகாரின் பேர்ல காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இதுல முழுக்க ஆன்லைன் மோசடிக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உங்க கூட தொடர்ந்து சாட்டிங்ல இருந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு மூலமா ஒரு 500, 1000, வெறும் 6 ரூபாய் அக்கவுண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. 6 ரூபாய் வந்திருக்கு, ஒரு 1500 வந்திருக்கு, ஒரு 5000 வந்திருக்கு, ஒரு 10,000 வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஆன்லைன் ரம்மி விளையாட்டு மூலமா தான் அதிகமா இந்த பணம் புழக்கத்துல வந்திருக்கிறதா சொல்லப்படுது. சார் இப்படி நீங்க ஆன்லைன்ல ரம்மி ஆகட்டும், இல்ல பிற விளையாட்டுகள் ஆகட்டும், இல்ல பிற ஆப் மூலமா நீங்க ஏதோ ஒரு வகையில அந்த ஆப்பை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்க உங்களை தொடர்பு கொண்டு உங்க வங்கி கணக்குல ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சம் 10 லட்சம் நாங்க வர வைக்கிறோம், அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் கமிஷனும் கொடுத்துறோம், நீங்க ஆனா வந்த உடனே உங்க வங்கி கணக்குல இருந்து இந்த வங்கி கணக்குக்கு நீங்க இப்போ 1 லட்சம் ரூபாய் அனுப்புறாங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க கமிஷன் எடுத்துக்கோங்க, மீதி உள்ள 90,000 நான் சொல்ற வங்கி கணக்கு நீங்க உடனடியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்களுக்கு 10,000 ரூபாய் கமிஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ உங்களுக்கு அந்த தொகையை கண்ணில் காட்டியிருப்பான். இப்போ கஷ்டப்படுற மக்களோ இல்ல பணம் தேவைப்படுற மக்களோ ஒரு 500, 1000 கிடைக்கும் பொழுது பெரிய தொகை நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இது என்ன ஏது, இது ஆன்லைன் மோசடிக்காரர்களோட பணம், இது ஃப்ராட் பண்ணி சம்பாரிச்ச பணம், இது மத்தவங்களுடைய திருட்டு பணம் அப்படின்றது கூட தெரியாம சில பேருக்கு அப்படியே தெரிஞ்சிருந்தா கூட நமக்கு என்ன கணக்கு கமிஷன் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு தங்களுடைய வங்கி கணக்குக்கு டீடைலா அவங்க கொடுக்குறாங்க. அந்த வங்கி கணக்குல ஆன்லைன் மோசடிக்காரர்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பணத்தை போட்டதுக்கு அப்புறம் அந்த பணத்தை அவங்க சொல்ற வங்கி கணக்கு நீங்க மாட்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அப்பதான் நீங்களும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் ஆக முடியும். இது என்னன்னா, ஏற்கனவே இந்திய அரசு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக 1909 அந்த நம்பருக்கு நீங்க ஆன்லைன் மோசடி ஒன்று நடந்தது, உங்க வங்கி கணக்குல இருந்து தவறுதலா பரிமாற்றம் நடந்தாலோ இல்ல உங்க வங்கி கணக்குல இருந்து உங்க வங்கி ஏடிஎம் இந்த மாதிரி ஃப்ராட் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நீங்க இமிடியேட்டா அந்த நம்பருக்கு போன் பண்ணா 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க போன் பண்ணியாச்சுன்னா அந்த குறிப்பிட்ட வங்கி கணக்குல இருந்து நீங்க யாருக்கு தவறுதலா அமிச்சிங்களோ இல்ல உங்க வங்கி கணக்குல இருந்து யாரு திருநாங்களோ அந்த வங்கி கணக்கை ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு இருந்து ரெக்கவரி பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்றது ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் ப்ராப்பரா ரொம்ப ஸ்ட்ராங்கா நடந்துட்டு இருந்து. ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பெரிய தொகை பணத்தை பரிமாற்றம் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி உள்ள இன்னோசென்ட் கிராமத்தில் உள்ள மக்கள், ரொம்ப படிப்பறிவு இல்லாத இல்லைன்னா படிப்பறிவு இருந்தாலும் இந்த ஆர்வக்கோளாறு மக்களை தங்களுடைய வசப்படுத்தி அவங்களுக்கு பணத்தாசையை கொடுத்து விளையாட்டு மூலமா வர பணம் இல்ல அது மூலமா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் வர்றதா சொல்லி இந்த பணத்தை அவங்க வங்கி கணக்கு மூலமா டிரான்சாக்சன் பண்ணி எடுக்கிறாங்க. இப்ப இந்த குறிப்பிட்ட 24 மணி நேரம் சொன்ன இல்லையா, அந்த 24 மணி நேரத்துக்குள்ள காவல்துறைக்கு அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி சொல்லி தகவலை சொல்லிட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே நடந்த ஆன்லைன் டிரான்சாக்சன்ல 1 by 1 இந்த அக்கவுண்ட்ல இருந்து ஆன்லைன் ஃப்ராடு அந்த மோசடிக்காரர்கள் தங்களுடைய வங்கி கணக்குல இருந்து இன்னொரு வங்கி கணக்கு ஒரு 10-20 வங்கி கணக்கு மாத்தி அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களே அந்த 10-20 வங்கி கணக்கை இது பண்ணிட்டு இருந்ததால அவங்கள ஈஸியா பிடிக்க முடிஞ்சது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள்ஸ் ஆன்லைன்ல அதிகமா விளையாடுறவங்க அவங்களோட அக்கவுண்ட் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அவங்களையும் இந்த வலைக்குள்ள சிக்க வச்சு
இதுல யார் இன்னசென்ட் பீப்புள் யார் ஃப்ராட் பீப்புள்னு தெரியாத அளவுக்கு ஒரு சிலந்தி வலைப்பின்னலை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த வலைப்பின்னல் மூலமா அவங்க தங்களுடைய மணியை கொஞ்சம் கொஞ்சமா டிரான்சாக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் 5 லட்சம் 10 லட்சம் டிரான்சாக்ஷனை போட்டு அதை கடைசியா ஒரு மியூல் வங்கி அவங்க வச்சிருக்கிற ஒரு 10-20 மியூல் வங்கிக்கு மாத்தி வங்கி கணக்கு மாத்தி அதுல இருந்து அவங்க எடுத்துட்டு ஓடி போயிடறான். இந்த செயினை நீங்க கண்டுபிடிச்சு போறதுக்குள்ள அவன் யாரு எங்க இருக்கான் அப்படின்றத காவல்துறையால சிறப்பு புலனாய்வு துறையால நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அப்படியே நெருங்கி போனா கூட அந்த அக்கௌண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் பீப்புளோட ஃபேக் அக்கௌண்ட் தான் அவங்க பயன்படுத்தி அந்த பணத்தை எடுத்திருக்கிறதாகவும் தகவல் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க உங்க கூட உள்ள சாட்டு நீங்க வங்கி பரிவர்த்தனைகள் இது எல்லாமே ஆன்லைன் மோசடிக்காரர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை நிரூபிக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை எப்படி நீங்க இன்னசென்ட்னு போலீஸ்க்கு தெரியும். ஆனா ஆதாரம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது உங்களை ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆகவே நீங்க இனிமே செய்ய வேண்டிய ஒரே ஒரு இது போஸ் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டா அது தெரிஞ்சு நடந்தாலோ தெரியாம நடந்தாலோ உடனடியாக காவல்துறைக்கு ஒரு மனு ஒன்று நீங்க எழுத்துப்பூர்வமா கண்டிப்பா ஒரு மெயில் அனுப்பிச்சிடணும். வங்கி கணக்கை வாடகைக்கு விடாதவங்க அதாவது டிரான்சாக்ஷனை தங்களுக்கு பெறாம வெறுமனே ஆன்லைன் கேமிங் மூலமா ஒரு 500 1000 6 ரூபாய் 10 ரூபாய் 1 ரூபாய் வந்தா கூட அவங்களுடைய கணக்குகளுக்கும் காவல்துறை மெயில் அனுப்பிச்சு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. அவங்களும் தங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல ஏபி மூவ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஈடுபட பயப்படுறாங்க. அவங்க ஃபேமிலி பயந்து இருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க உடனடியா உங்களுக்கு எங்க இருந்து மெயில் வந்துச்சோ எங்க இருந்து தகவல் வந்துச்சோ அவங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் ஆன்லைன் மூலமா விளையாடினேன் எனக்கு ஒரு 500 ரூபாய் வந்தது 1000 ரூபாய் வந்தது அது மட்டும் தானே தவிர்த்து வேற எதுவும் வரலன்னு நீங்க ஒரு கிளாரிபிகேஷன் அவங்களுக்கு நீங்க அனுப்பிச்சிட்டா போதும். ஒருவேளை அந்த வழக்கு தீவிரமா இருக்கும் பட்சத்தில் உங்களை அழைக்கணும்னா அவங்க அழைச்சு விசாரணை செய்வாங்க. அதர்வைஸ் உங்களை இதுல இருந்து விடுவிச்சிருவாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க வங்கி கணக்கை வாடகை விட்டிருந்தால் அதாவது உங்க வங்கி கணக்கு அவங்களுக்கு கொடுத்து அது மூலமா டிரான்சாக்ஷன் நடந்து இருந்தால் உங்களை வெளியில வர்றதுக்கான சாத்தியங்கள் குறைவு. ஆனா நீங்க என்னதான் இன்னசென்ட்டா இருந்தாலும் திருப்பி நீங்க ப்ரூஃப் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா ரிமாண்ட்ன்றது நடக்கத்தான் செய்யுது. அதனால உங்களோட கிளாரிபிகேஷனை முன்னாடியே தெரிவிச்சிருங்க. எனக்கு வந்துருவாங்களோ இல்ல தெரிஞ்சா என்ன ஆயிடுமோ அப்படின்னு நினைக்காம இன்னும் இருக்கிற நபர்கள் கூட நீங்க தெரிவிக்கிறது காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சு எழுத்துப்பூர்வமா மனு கொடுக்கிறது நல்லது. இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாரிபிகேஷனுக்கோ இல்ல என்கொயரிக்கோ கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நீங்க ப்ராப்பர் ரெக்கார்டோட ஒரு மனுவை அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. இது காமனா அரெஸ்ட்ன்றது கிடையாது. ஆனா வங்கி கணக்கை வாடகைக்கு விட்டு இருந்தா நிச்சயமா கைது பண்றாங்க. அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், முக்கியமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே தவிர்த்து நீங்க தான் குற்றவாளியா இல்லையான்றது காவல்துறைக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உங்க வங்கி கணக்குல பரிவர்த்தனை பெரிய அளவுல வந்திருக்கும் பட்சத்துல நீங்க குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க இல்லன்னும் போது அது எம்எஃப்ல கொண்டு உங்களை ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனா நீங்க முன்னாடியே நீங்க கிளாரிபிகேஷன் கொடுத்துறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமா படுது. அதனால இந்த வீடியோ தவறாம பாருங்க. இந்த மாதிரி உங்க நண்பர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு இதை அனுப்புங்க. உடனடியாக கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க. இதுல இருந்து அழைப்பு உங்களுக்கு விசாரணை வருது, விசாரணை வந்தா நம்ம போவோம் தவிர்த்துடலாம் நினைச்சீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்க காவல்துறை. அதனால உடனடியா ஒரு மெசேஜோ மெயிலோ வந்துச்சுன்னா அதே மெயிலுக்கு ரிப்ளைல ப்ராப்பரா ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் இந்த இதுல இருந்து எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, நான் வங்கி கணக்கு எதுக்கும் வாடகையே விடல, எனக்கு ஆன்லைன் கேமிங் மூலமா இவ்வளவு வந்துச்சு, இந்த கேம் இந்த ஆப் இந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு டேட்டுக்கு எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்துச்சுன்றத வேற எதுவும் எனக்கு வரலன்றத ப்ராப்பரா நீங்க லெட்டர் எழுதி நீங்க சப்மிட் பண்ணிட்டாலே போதும். இல்ல அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா அப்பியர் ஆகி கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க, அதோட முடிஞ்சிடும். ஆனா நீங்க தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நடவடிக்கை காவல்துறை போகும்.